அவனுடைய பிள்ளைக்காய் திறக்குகிறார். ஹல்லேலூயா. 3 விதமான கதவு வர்ஷிப்பினால் திறக்க போகிறது. நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்காக லீதியாளுடைய இருதயத்தை திறந்த கர்த்தர், இருதயங்களை கர்த்தர் திறக்க போகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக சின்ன கதவிலிருந்து பெரிய கதவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் திறக்கிறார். மூன்றாவதாக சுவிசேஷ கதவை எனக்காக திறக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தரை துதிக்க துதிக்க கதவுகள் எல்லாம் திறக்க போகிறது. இந்த ஆமென் 69வது நாள் ஆண்டவர் நமக்கு மிகவும் நல்லவராகவே 2 கரங்களை மேல உயர்த்தி ஆமென் அந்த துதியின் அபிஷேகத்தினால் கதவுகளை கர்த்தர் திறக்க போறார். யோசபாத் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஓ பட்டயத்தை பிடித்திருக்கிற யுத்த வீரர்கள் பின்னுக்கு நில்லுங்கள். ஆமென். பலசாலிகள் பின்னுக்கு நில்லுங்கள், ராணுவ வீரர்கள் பின்னுக்கு நில்லுங்கள். ஆனா முன்பாக துதிக்கிற பாடற்காரர்களை முன்பாக நிறுத்துங்கள். இந்த ஜெயம் பட்டயத்தினால் அல்ல, இந்த ஜெயம் ஈட்டினால் அல்ல, இந்த ஜெயம் யுத்த வீரர்களால் அல்ல, இந்த ஜெயம் துதியினால், இந்த ஜெயம் ஆராதனையினால் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெயம் ஆராதனையினால் தான் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா.